பிரகாசமான காலை பொழுது மீண்டும் ஒரு முறை இந்த புதிய நாள் 24 மணி நேரங்கள் கொண்டது. அவருடைய திவ்யமங்கள நாமத்தோடு 1 மணி நேரம் சங்கீர்த்தனம் செய்ய முடிந்தது. இந்த பெரும் கருணையை கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு நாமத்தாமரைகளை அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். அதேபோல் நாள் முழுவதும் கையில் விழும் வேலைகளை எல்லாம் பகவானுடைய கையில் நான் வெறும் கருவி மாத்திரமே என்ற நினைப்போடு செய்யும் செயல்கள் அத்தனையும் அவருக்கு அர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது சேவா தாமரைகளாக அதை சமர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். பகவானுடைய நாமத்தை பற்றி நாம் எவ்வளவு பேசினாலும் அதன் பெருமையானது வார்த்தைகளுக்குள் அடங்க முடியாது. திரும்ப திரும்ப தினம் பல பக்தர்கள் வந்து என்னிடம் ஏதேனும் ஒரு அற்புதத்தை சொல்லி மகிழ்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் நெடுநாளைய பக்தர்கள் கூட அல்ல. புதிதாக வந்திருக்கும் பக்தர்கள் எவ்வளவோ பேர் மிக்க பக்தியோடு இருக்கிறார்கள். 2 நாட்கள், அதாவது நேற்றைக்கும் முந்தின நாள் ஆசிரமத்தில் இருந்து அதனுடைய கட்டுமான பணிகளெல்லாம் நமக்கு வேண்டிய சேவைகளை செய்து வரும் ஆசிரம என்ஜினியர் பகவானுடைய பக்தர் தினம் வருவார் ஆசிரமத்திற்கு. அவர் திடுமென்று ஒரு வீடியோ ஒன்றை, ஒரு ஃபோட்டோ ஒன்றை காண்பித்தார். அந்த ஃபோட்டோவில் அவருடைய காரானது நசுக்கப்பட்டு ஆங்காங்கே பள்ளங்களோடு பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. நிச்சயமாக விபத்து, ஒரு பெரிய விபத்திலிருந்து மீண்ட கார் என்று தெரிகிறது. அவர் சொன்னார், அம்மா, இது எங்கள் வீட்டு கார். நாங்கள் இதில் யோகிராம் சரத்குமார் நாமத்தை சொல்லிக்கொண்டே தான் சென்று கொண்டிருந்தோம். பிறகு ஒரு சமயம் ஏனென்று தெரியவில்லை, திடுமென்று அந்த நாமம் சொல்வதை நிறுத்திவிட்டேன். அதன் பிறகு சில நிமிடங்களில் எதிர்பாராத விதமாக ஒரு பெரும் விபத்து நேர்ந்தது. அந்த விபத்தில் எங்களுடைய காருக்கு அடிபட்ட இந்த ஃபோட்டோவை தான் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பயங்கரமான விபத்து என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒவ்வொன்றிலும் பள்ளம் விழுந்திருக்கிறது, நசுங்கி இருக்கிறது. ஆனாலும் அவர் சொன்னார், என்னவோ தெரியவில்லை, எதற்காக அந்த நாமத்தை நிறுத்தினேன் என்று கூட தெரியவில்லை. ஆனால் நிறுத்திய பிறகு உடனேயே இந்த ஆபத்து ஏற்பட்டது. ஆயினும் எங்கள் ஒருவருக்குமே பலமான அடி என்று ஒன்றுமில்லை, வெறும் சிராய்ப்புகள்டா. இந்த காரை பார்த்த நிலையில் எவ்வளவு பெரிய விபத்து நேர்ந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரிகிறது. ஆயினும் அம்மா, அற்புதத்திலும் அற்புதம், அதில் உட்கார்ந்திருந்த எங்களுக்கு ஒன்றுமே ஆகவில்லை என்று கூறி முடித்தார். இதுதான் நாமத்தின் பெருமை. நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கும் கூட ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு அந்த நாமம் உதவி செய்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த நாமத்தை நாம் தீவிரமாக சொல்ல சொல்ல மனதிலும் பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் எல்லாம் முன்னேற்றங்களாக இருக்கும். ஆக எல்லோரும் இந்த புத்தாண்டு இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. மீண்டும் மனதிற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். இந்த வருடம் நான் நாமத்தை பெருக்க வேண்டும், அளவில்லாமல் பெருக்க வேண்டும். முன்பே சொல்லியது போல், நீங்கள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, பக்தி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி,
பகவானுடைய நாமத்தை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருங்கள். அதனுடைய பலாபலன்களை எல்லாம் யோசிக்க வேண்டாம். எப்படி விரைவிலேயே மனதில் ஒரு விதமான சாந்தியும் ஒரு விதமான சஞ்சலமில்லாத ஒரு ஆனந்தமும் வருவதை பார்க்கலாம். ஆக இந்த நாமம் சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளையும் நன்னாளாக திருநாளாக மாற்றுவோம். சாலை விபத்துக்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் பலவிதமான விபத்துக்கள் உடல் அளவிலும் மனம் அளவிலும் புத்தி அளவிலும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அவையெல்லாம் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களுடைய பலன்கள் தான். மாறி மாறி சுக்கமும் துக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் நினைவில் கொண்டு பகவானுடைய நாமத்திற்கு மிக 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 தேவை இருக்கிறது அன்றாட வாழ்க்கையில் கூட என்பதை உணர்ந்து விடாமல் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். அது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியது. மற்றவற்றை நம் பகவான் பார்த்துக்கொள்வார். இன்றைய பிரார்த்தனை, தங்களிடம் மீண்டும் மீண்டும் கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் தவறாக புரிந்து கொள்ளுதலும், அது மட்டும் இல்லாமல் பகையுணர்ச்சி மிகுந்து வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுதலும் பெருகிக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். பிரபஞ்சத்தின் நாயகனான தாங்கள் இந்த உலகில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும். இறைவனின் நினைப்பு இல்லை என்றால் அந்த தார்மீக வாழ்க்கை தொடர்ந்து இருக்காது. ஒரு இடத்தில் பகவானை ஒருவர் வந்து எது தர்மம் எது அதர்மம் என்று கேட்டபொழுது, இறைவனை நினைப்பது தான் தர்மம், இறைவனை மறப்பது தான் அதர்மம் என்று மொழிந்தார். ஆக இதனை நினைவில் கொள்வோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் இப்பொழுது நீண்ட காலமாக ஆகிவிட்டது. மறுபடியும் ஒரு போர் ஆரம்பித்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஈரான் இஸ்ரேலின் மேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இப்படி இருக்கும் இந்த வருடம் குரோதி என்ற பெயரோடு ஆரம்பித்திருக்கிறது. எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையும் நாம் பஞ்சாங்க படனத்தில் பார்த்தோம். பகவானிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வோம். இந்த பிரார்த்தனைகளுக்கு மிகவும் தேவை இருக்கிறது. இந்த வன்முறை போர்களை எல்லாம் நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். பகவான் தாங்கள் இந்த உலகத்தையே ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சியோ யுத்தம் என்ற எண்ணமோ ஏற்படாமல் காக்க வேண்டும். நம்மை திடும் என்று வந்து தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை, இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். அசுர எண்ணங்கள் தான் இன்றைய வன்முறைக்கெல்லாம் காரணம். மக்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் சரி, எல்லோருமே விதி விலக்கு இன்றி ஏதேதோ துன்பங்களில் விழுந்து உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். எதற்காக இப்படி நடக்கிறது? ஏன் இந்த துக்கம்? இந்த கர்ம விதிதான் இதற்கெல்லாம் காரணம். இந்த கர்ம விதி என்பது இறைவனுடைய நீதி. மனித நீதியை நாம் பணம் கொடுத்து வாங்கலாம், பதவியினால் அடக்கலாம். ஆனால் இறை நீதியை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இறை நீதியானது பூர்வ ஜென்ம கர்மாக்களின் அடிப்படையில் தான் இயங்குவது. நமக்கு நாம் என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறோம் என்பது கூட தெரியாது. இந்த கர்ம விதியானது துல்லியமாக நடக்கும், சில சமயம் இரக்கமின்றி நடக்கும், கடுமையாக கொடுமையாக நடக்கும். யாரையுமே விட்டு வைக்காது. அவதாரங்களை கூட விட்டு வைத்ததில்லை. ஆயினும்
இதற்கும் மேலாக கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள பேர் அன்பினாலும் தயாள குணத்தினாலும் காரணமற்ற கருணை என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். ஆக பகவானிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த கருணையானது உலகத்திலே துன்பத்தில் வீழ்ந்து சிக்கி மீளும் வழியறியாது தவித்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் கிட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு மீட்பும் உயர்வும் வாழ்க்கையில் வர வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் வெகு சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்கள் கைகளிலே நாங்கள் சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவறி கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் நடத்தி வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும் அல்லவா? இப்பொழுது நம்முடைய மனதிலே உலகம் மிக மிக நுழைந்து வேண்டாத விஷயங்களில் சிக்கிக்கொண்டு பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. திடும் திடும் என்று ஒரு கொடிய பயம் நம்மை தாக்கும். இனம் தெரியாத பயம். யாருக்கு பயம், எதற்காக பயப்படுகிறோம் என்பது கூட தெரிவதில்லை. விஷம் போன்ற கோபம் எழும்பி நெருப்பு போன்ற வார்த்தைகளை கொட்டி மேலும் மேலும் பிறவிகள் பிணிகளாக நமக்கு வந்து சேரும். இது தவிர பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டதை ஒரு துக்கமாக மாற்றிக்கொண்டு மன உளைச்சலில் விழுந்து மருந்தை வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ளுது. நம்முடைய பகவான் இறை நாமத்தை மகிமையை பலவிதங்களில் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று, நாமத்தை சொல்பவர்களுக்கு தனியே கூட பிரார்த்தனை ஒன்று செய்ய வேண்டும் என்பதே இல்லை. ஏனென்றால் அந்த நாமமே நாமிதான். அந்த நாமியானவர் பூரணமாக அந்த நாமத்தில் இருக்கிறார், வசித்து வருகிறார், இருந்து வருகிறார். அதனால் அந்த நாமி எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர். ஆக நாமமானது நாமியாகவே இருப்பதால் எல்லாம் அறிந்து எல்லா இடத்திலும் இருந்து எதுவுமே செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இருப்பதால் இந்த நாமத்திற்கு அணுகுண்டு போன்ற சக்தி உண்டு. அது சொல்லிக்கொண்டே இருப்பவர்களுக்கு அவர்களுடைய பூர்வ ஜென்ம பாபங்களை எல்லாம் நசித்துவிடும். அதுபோல் அந்த கர்மங்கள் விட்டு சென்ற வாசனைகளையும் அவைகள் வேரூன்றி இருக்கிறது அல்லவா, அவற்றை அகற்றும் வல்லமை உள்ளது. ஆனால் மனதை தூய்மையாக்க வல்லது. தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கு இருந்தாலும் எந்த வேலை நம் கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் இறைவனுடைய வேலைதானே. அவர் ஒருவர் தான் இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று பகவான் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆக கையில் விழும் வேலையெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணமாக, சேவையாக, ஆனந்தமாக, போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்தால் மட்டுமே அது ஆத்மசக்தியாக மாறும். இல்லை என்றால் அதுவே மேலும் மேலும் நமக்கு கர்ம வினைகளாக மாறிவிடும். கர்ம யோகமாக மாறுவதற்கு பதில் கர்ம வினையாக ஆகிவிடும். ஆகையால் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், எங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்ததை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, தங்களுடைய சங்கல்பத்தினால் நேர்கிறது. எங்களுடைய கர்மவினை பயனாகவும் வருகிறது. ஆயினும்
அது தங்களிடமிருந்து வருவதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் இந்த உலகாயுதமாக இருக்காது. நம்முடைய மனதை பண்படுத்தக்கூடியதாக, ஆன்மீக முன்னேற்றத்தை தருவதாக, இறைவனிடம் நெருக்கம் கூட்டுவதாக இருக்கும். ஆக நாம் எல்லோரும் பிடிவாதமாக நடக்கும் ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க பயிற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்பதை அது காட்டிக் கொடுத்துவிடும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடிவடையும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்களுடைய கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார். யோகிராம் சரத்குமார்.